குறிவிக்கப்பட வேண்டிய ஆட்கள் அதிமுகவில் நிறைய பேர் இருக்கு. எல்லாம் 5000 கோடி ரூபா ஊழல், 10,000 கோடி இருக்கு. ஆனால் அந்த பக்கம் இடி போகாது. ஏன் போகாதுன்னா அவர்கள் பிஜேபி ஆதரவாளர். தாமதிக்கப்படுகிற நீதி மறுக்கப்படுகிற நீதிக்கு சமம். இப்போ அதிமுக எடப்பாடிக்குல தகுதியில் சொல்றது. கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி விசாரிக்கணுங்கிறாங்க. வேலுமணி மீது ஏறக்குறைய பல ஆயிரம் கோடி வழக்கு இருக்கு. டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர் 20,000 கோடி, வேலுமணி 20,000 கோடி. இதுதான் அந்த திராவிட இயக்கம் அழிக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம். அண்ணாமலை சொல்றாரு, அண்ணாமலை மிகப்பெரிய குற்றவாளி. ஆருத்ரா கோல்ட் ஃபைனான்ஸ்ல பணம் போட்டோம் பாதிக்கப்பட்ட போது எங்க ஆர்ப்பாட்டம் பண்றான்? பிஜேபி ஆபீஸுக்கு மட்டும் ஆர்ப்பாட்டம் பண்றான். அப்போ திமுக கூட்டணி பலவீனம் அடையணும்னா திமுக அமைச்சர்களை பலவீனப்படுத்தும். திமுக பலவீனமானா இந்தியா கூட்டணி பலவீனம். மக்களுக்கு 200 ரூபா கொடுத்த ஓட்டு போட்டுருவான். குவார்டர் பிரியாணி கொடுத்த ஓட்டு போட்டுருவான் தமிழ்நாட்டில். இப்போ இருக்கக்கூடிய பூரா எனக்கு தெரிந்து பல ஊழல்வாதிகள் தான் பத்திரிகையாளனாக மாறி வேலை பார்த்துட்டு இருக்கான். ஊழல்வாதிகளோட கை கோர்த்துட்டு அவங்களோட காசை வாங்கிட்டு எந்த உண்மையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில்லை. அப்பா என்ன பெருசு பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னு எல்லாத்துக்கும் கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உண்மையை பற்றி பேசவே இல்லை. மக்கள் 3 வருஷம் தண்டனை, சட்டமன்ற உறுப்பினர் பதவி போயிடுச்சு. சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அமைச்சராக இருக்க முடியும். அதுவும் போயிடுச்சு. வணக்கம். வி தமிழ் நேயர்களுக்காக அக்ஷயா டேவிட். இன்று நாம் பார்க்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். இப்போ திமுக அமைச்சர்கள் மேலே தான் இந்த மாதிரியான ஒரு வழக்கு பதிவுன்றதே வந்துட்டு இருக்குது. அடுத்ததாக அண்ணாமலை அவர்களும் எதிர்க்கட்சி தரப்புலேருந்து அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் இதோட நிறுத்தலை. இன்னும் இந்த திமுக எம்பி எம்எல்ஏக்கள் மேலே இருக்கிற சொத்து குவிப்பு வழக்குன்றது நிறைய இருக்குது. அதெல்லாம் இதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து பொன்முடி அவர்களுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக அவங்களோட நோக்கம் யாரை குறிவைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, குறிவிக்கப்பட வேண்டிய ஆட்கள் அதிமுகவில் நிறைய பேர் இருக்காங்க. விஜயபாஸ்கர், வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி எல்லாம் 5000 கோடி ரூபா ஊழல். இது ஒரு கோடியே 75 லட்சம் தான். நீங்கள் அதிமுக அமைச்சர்கள் மீது 5000 கோடி 10,000 கோடி இருக்குது. ஆனால் அந்த பக்கம் இடி போகாது. ஏன் போகாதுன்னா அவர்கள் பிஜேபி ஆதரவாளர், இவங்க பிஜேபி எதிர்ப்பாளர். அதுதான் 1.25 கோடியும் ஊழல் தான். இவங்க பொன்முடி மேலே வழக்குனா 1750 கோடி ரூபாய்க்கு மேலே வழக்கு போடணும். அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. அரசு அனுமதிக்கப்பட்ட நீங்கள் அரசு இழப்பீட 26 கோடி ரூபாய் சொல்கிறாங்க இந்த சவுடுமண் கேஸில். அது மாதிரி 10 மடங்கு இருக்குது. அப்போ 260 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு. ஒரு லாரி லோடு ஒரு பர்மிட்டு 10 முறை அதை பயன்படுத்துவான் சட்டத்துக்கு விரோதமாக. அப்போ 26 கோடி இப்போ அரசு புள்ளி வரப்படி இருக்குது இப்போ பொன்முடி மேலே. அப்போ 26 கோடினா எத்தனை கோடி ஆச்சு? 260 கோடி. 2,65,000 லாரி மண் சென்னைக்கு கடத்தப்பட்டிருக்கு. அதே பெரிய கிரிமினல் குற்றம். விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள தான் விற்கணும். விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை எத்தனை மாவட்டம் தள்ளி வந்திருக்கு? 3 மாவட்டம். இதே பெரிய வழக்கு. இதில் 200 வருஷம் ஆகும் பொன்முடிக்கு வெளியே வருது. ஆனால் நீதி தாமதிக்கப்படுகிற நீதி மறுக்கப்படுகிற நீதிக்கு சமம். இப்போ அதிமுக எடப்பாடிக்குல தகுதியில் சொல்கிறது. எடப்பாடியே ஒரு பெரிய கிரிமினல் குற்றவாளி. எதில்? கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி விசாரிக்கணுங்கிறாங்க. 4,800 கோடி 750 கோடி ரூபாய் நீங்கள் ஹைவேஸில் ரோடே போடாமல் உறவினர்களுக்கு பூரா எடுத்துகிட்டா இருக்கிறாங்க. அப்போ இப்படி வழக்கு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு? நீ குற்றவாளிங்கிறார். இதுதான் அந்த திராவிட இயக்கம் அழிக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம். அது 2 இயக்கங்களுமே மக்களுடைய வெகுஜன விரோதிகள். வேலுமணி மீது ஏறக்குறைய பல ஆயிரம் கோடி வழக்கு இருக்குது. 1 லட்சம் கோடி அவர் தேடி வச்சுருக்கார். ஹெல்த் விஜயபாஸ்கர் நீங்கள் 20,000 கோடி, டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர் 20,000 கோடி, வேலுமணி 20,000 கோடி. இப்படி பல பேர் மேலே 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி 10,000 கோடி வழக்கு நிலுவையில் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க? அதிமுக ஆட்கள் போகிறான் பொன்முடி குற்றவாளி. பொன்முடி குற்றவாளி தான், எடப்பாடி குற்றவாளி தான். ஆனால்
திமுக அந்த தலைமையை வந்து திமுக ஒரு அதிமுக. அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, அண்ணாமலை மிகப்பெரிய குற்றவாளி. ஏன்னா ஆருத்ரா கோல்ட் ஃபைனான்ஸில் இப்போ பணம் போட்டோம் பாதிக்கப்பட்ட போது எங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறான்? பிஜேபி ஆஃபீஸுக்கு மட்டும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். ஏன்னா நீங்கள் ஆருத்ரா கோல்டு ராஜசேகர் ஆகட்டும், ஹரீஷ் ஆகட்டும், ஹரீஷ் எல்லாம் பிஜேபியில் பொறுப்பு கொடுத்து எல்லாம் பாதுகாப்பை எங்கே வச்சுருந்தீங்க? கமலாலயத்தில் வச்சுருந்தீங்க. இப்போ அழகப்பன் கௌதமி ஏமாற்றிட்டான்னு கேரளாவில் போய் போலீஸ் பிடிச்சிருக்கு. அவருக்கு யார் பின்னணி? அவன் நேராக பிஜேபி தான் கையை காமிக்கிறான். யார்? அழகப்பன். அப்போது பிஜேபி அதிகாரத்தில் இருந்தால் அவர்கள் பக்கம் இடி ரைடு இதுதான். அப்போ இந்த இடி ரைடுன்றது திமுக அமைச்சர்கள் மேலே வர்றதுக்கான நோக்கம் வந்து தேர்தல் யுக்தியை எடுத்துக்கலாமா? அதுதான் தமிழகத்தில் வந்து அவங்கள கவுத்துட்டா நாங்கள் ஆட்சி புரியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த இடி ரைடுன்றது போகுதா? திமுக தான் இந்தியா கூட்டணியில் வலுவான கட்சி. அப்போ திமுக கூட்டணி பலவீனம் அடையணும்னா திமுக அமைச்சர்களை பலவீனப்படுத்தும். திமுக அமைச்சர்களை பலவீனப்படுத்தினா திமுக பலவீனமாயிரும். திமுக பலவீனமானால் இந்தியா கூட்டணி பலவீனமாயிரும். இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. அதனால தான் பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, இந்தியா கூட்டணியிலேருந்து திமுகவை விலக்கிடணும். நான் இங்கே பாண்டிச்சேரி உட்பட 40 சீட் இருக்குது. இந்த 40 சீட்டும் காங்கிரஸுக்கு பலம் சேர்க்கக்கூடாது. காங்கிரஸ் பலம் சேர்த்தால் நீங்கள் இப்போ பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்துடும். 2004 வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற பொழுது மீண்டும் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் 2004 காங்கிரஸ் வந்து மன்மோகன் சிங் பிரதமராகிறார். 2014 வரைக்கும் நீங்கள் மன்மோகன் சிங் தான் 10 வருஷம் 2 முறை காங்கிரஸ் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது. இப்போ அதே போல் மீண்டும் பிஜேபி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்தியா கூட்டணியை உடைக்கணும். ஊழல்வாதி தான், அதை நீங்கள் மறுக்க முடியாது. எல்லாமே ஊழல்வாதிகள் தான். எல்லாம் 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி மக்கள் சொத்து அப்படியே கொள்ளையடிச்சு வச்சுக்கிறது. மக்களுக்கு 200 ரூபா கொடுத்த ஓட்டு போட்டுருவான், குவார்ட்டர் பிரியாணி கொடுத்த ஓட்டு போட்டுருவான் தமிழ்நாட்டில். அதனால் அவருக்கு அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனாலுமே இப்போ பொன்முடி வழக்கு என்பது ரொம்ப சீரியஸாக விவாதிக்கப்படுது திமுகவுக்குள்ளே. ஏன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவர் இந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவர். ரெண்டாவது நீங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர், கொஞ்சம் ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர். இங்கே கருணாநிதி உயிரோடு இருந்த பொழுது நீங்கள் பொன்முடி, ராஜா, ஏவா வேலு 3 பேரும் தான் நீங்கள் திட்டம் தீட்டுகிறவர்கள். மறைமுகமாக திட்டம் தீட்டி அதை நடைமுறைப்படுத்துறது இவங்க தான். எப்படி திமுக என்ன பண்ணுது, அதிமுக என்ன பண்ணுது, காங்கிரஸ் என்ன பண்ணுது, கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுது, சிறுத்தை என்ன பண்ணுது, இப்படி தேர்தல் கூட்டணிகளை மாற்றுறது எல்லாமே ரகசிய மீட்டிங் போடுறவங்க யாரும் கேட்டிங்கன்னா 3 பேர் தான் கருணாநிதியுடைய ஆலோசகர்கள். ஏவா வேலு, பொன்முடி, ராஜா, இந்த 3 பேர் தான். இப்போ கருணாநிதி மறைவுக்கு பிறகு இந்த 3 பேருடைய தேவை ஸ்டாலினுக்கு தேவையில்லாமல் போச்சு. டெல்லியை எதிர்க்கக்கூடிய வியூகங்களை திட்டமிடுவதற்கு ஆள் இல்லை. அதனால் ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷனை முழு விசாரணை செய்து நீங்கள் இவர் உள்ளே போகிறதுக்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டதுன்னு நீங்கள் திமுக தரப்புலேருந்தே குரல் வருது. இந்த குரல் 2016 ஏடிஎம்கே இருக்கும்போதே இந்த வழக்கு வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால இந்த வழக்கு முழுக்க நீங்கள் சார்பு வழக்காக போகுது. சூமோட்டாவாக எடுக்கிறாங்கன்னா நீங்கள் பொன்முடி மீது திட்டமிட்டு பொன்முடி கண்காணிக்கப்படுகிறார். 2G வழக்கில் ராஜா கண்காணிக்கப்படுது. அந்த வழக்கு இவ்வளோ தூரம் சிறைப்படுத்தப்பட்டது. இப்போ அதே போல் தான் பொன்முடி. என்ன காரணம்? கருணாநிதியுடைய முதல் ரவுண்டு ஆலோசனை குழு. இப்போ அதே போல் ஸ்டாலினுக்கும் பல ஊழல் பண்ணியிருக்காரு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதிமுகவில் ஊழல்வாதிகள்லேயே நீங்கள் ஊழலை மறைப்பதற்கு எப்படி திட்டமிடுவது என்பது இவர்களுடைய வளமை. ஊழல்ன்றது திமுக மட்டும் இல்லை, அதிமுகலே இருக்குது. அப்படி 2 பேரும் ஊழல் தான். மக்களுக்கு 200 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். இந்த ஊழலே அவனுக்கு தெரியாது. ஊழல் செய்கிறான்னு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய வேலை ஊடகங்களை இந்த ஊழல்வாதி தான் வச்சுருக்கான். ஊழல்வாதிகள் தான் பல 1000 கோடியில் ஊடகங்களை வச்சுருக்கிறான். அங்கே வேலைக்கு போகிறவன் எப்படி ஊழலை சொல்லுவான்?
பத்திரிக்கையாளங்கிறவன் இந்த ஊழல் கம்பெனிகளில் வேலை பார்க்குற, ஊழல் பணத்தில் சம்பளம் வாங்குகிற, ஊழல் பணத்தில் போனஸ் வாங்குகிற ஊழல்வாதிகளுக்கு ஊதுகுழலாக இருக்கிறவன் தான் இன்றைக்கி பத்திரிக்கையாளர். ஒரிஜினல் பத்திரிக்கையாளர் வீட்டு விட்டு வெளியே போயிட்டான், எவனுமே அங்கே வேலை செய்யலை. இப்போ இருக்கக்கூடிய பூரா எனக்கு தெரிந்து பல ஊழல்வாதிகள் தான் நீங்கள் பத்திரிக்கையாளனாக மாறி வேலை பார்த்துட்ருக்கான். பல பேர் பேர் என்னால் சொல்ல முடியும். அவ்வளோ அயோக்கியர்கள் பூரா இப்போ போய் அடைக்கலமான இடம் ஊடகம். ஊடகத்தில் உட்காந்து ஊழல்வாதிகளை நீங்கள் 3 நாளாக எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் பொன்முடி பற்றி செய்தியே வரல. எப்படி தடுக்கப்பட்டது? எல்லா டிவியில் டிபேட் போடணுமா இல்லையா? பொன்முடி பற்றி கண்டிப்பாக டிபேட்டே போடலை. புதிய தலைமுறையில் போடல, சன் டிவியில் போடல, நியூஸ் 7 போடல. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பொன்முடி பற்றி எந்த விவாதமும் இல்லை, செய்தியும் இல்லை, அது பிரபகண்டாவும் இல்லையா? எல்லா இடத்துலையும் ஊழல்வாதிகள் தான் உட்கார்ந்துருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? ஊழல்வாதிகளோட கை கோர்த்துட்டு அவனோட காசை வாங்கிட்டு எந்த உண்மையை வெளியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில்லை. அதனால தான் இப்போ இந்த யூடியூப்பு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்கான். 1 லட்சம் பேர் பார்க்குறான், 2 லட்சம் பேர் பார்க்குறான், 3 லட்சம் பேர் பார்க்குறான்னா நீங்கள் டிவி பூராமல் சன் டிவி, திமுக டிவி, கருணாநிதி டிவி, கருணாநிதிக்கான டிவி, பச்சைமுத்து டிவி, பிஜேபிக்கு தொங்கு சதை, பெரிய மணல் திருடன், பெரிய குற்றவாளி வைகுண்டராஜன் மாநில அரசாங்கத்துக்கு தொங்கு சதை. அப்போ இப்படி பார்த்தா நீங்கள் ஜெயா டிவி சசிகலா தான், டிடிவி 2 பேரும் தான் இந்தியாவிலே நேர்மையான ஆட்கள். அப்போது இந்த ஊடகங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் எந்த தகவலையும் சேர்ப்பதில்லை. அதனால் மக்களுக்கு உண்மை தெரிவதில்லை. அதனால் இவன் 200 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறான் மக்கள். மெயின் ஸ்ட்ரீமில் உண்மையான ஊடகங்கள்ன்றது இல்லைன்றீங்க? 100% இல்லை. அரசியல்வாதிகள் சார்பாக தான் அரசியல்வாதி தான் நடத்துகிறான். அரசியல்வாதி நீங்கள் வைகோ கூட ஒரு டிவி வச்சுருக்கார், மதிமுகம்னு வச்சுருக்கார். அப்போது இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய ஊழலை மறைப்பதற்கு, தன்னுடைய லஞ்ச லாவணியம் இதை மறைப்பதற்கு, தன்னுடைய அரசியல் பேரத்தை மறைப்பதற்கு, இதுக்காக மட்டுமே அது பயன்படுத்தப்படுகிறது. அது வேலை பார்க்குற மெயின் ஸ்ட்ரீம் ஆட்களும் அதற்காக பயன்படுகிறார்கள். அப்போ எப்படி மக்களுக்கு உண்மை போகும்? பொன்முடி வழக்கு என்ன, எப்போ ஊழல் பண்ணார், என்ன டிபேட் நடந்திருக்கணும், இல்லை சன் டிவி நடந்திருக்கணும், புதிய நடந்திருக்கணும், நியூஸ் 7 நடந்திருக்கணும், நியூஸ் 18 அம்பானி டிவி அதில் நடந்திருக்கணும், கார்த்திக் செல்வன் நடத்தியிருக்கணும். எங்கேயுமே நடக்கலையே. ஏன்? அத்தனை பேருமே ஊழல்வாதிகளோட கைகோர்த்துட்டு ஊழல்வாதிகளுடைய கட்டளைக்கு இணங்க பொன்முடி அப்பா என்ன பெருசு பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னு எல்லாத்துக்கும் கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பொன்முடியை பற்றி பேசவே இல்லை, மக்கள்கிட்ட கொண்டு போய் வரல. அதனால தான் நீங்கள் இந்த இணையதள தொலைக்காட்சி மக்கள் விரும்பி பார்க்குறான். அதுலேயும் இப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் நம்பிக்கை இல்லாத ஆட்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதுக்குள்ளே நுழைத்து அது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுசாக கொண்டு வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு பெரிய சேனலில் ஒரு 10 சேனல் பிஜேபி தான் ஃபண்டு பண்ணுறான், பிஜேபி தான் நடத்துகிறான். பிஜேபி ஆட்களை ப்ரொமோட் பண்ணுவதற்காக அந்த இணையதளம் பயன்படுத்தப்படுது. பெரிய எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வதேச நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு இணையதளம், அது முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்குது. தேடி பிடிச்சி ஆர்எஸ்எஸ் ஆட்களை உட்கார வைக்கிறான். பிரபலமான இணையதளமும் அப்படி தான் பண்ணுது, யூடியூப்பும் அப்படி தான் பண்ணுது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர்கள் தான் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறவன். மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்துடக்கூடாது, அதிகாரிகள் மீது நம்பிக்கை இழந்துடக்கூடாது, அதிகார வர்க்கத்தின் மீது நம்பிக்கை இழந்துடக்கூடாது. அப்போது மக்கள் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான். அப்போ அதிகாரி தப்பு பண்ணுறான், அரசியல்வாதி தப்பு பண்ணுறான், மீடியா தப்பு பண்ணுது. இப்போ கடைசி நம்பிக்கை மக்களுக்கு நீதிமன்றம் தான். அப்போது நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை நீங்கள் ஒரு வாரமாக பொன்முடி பற்றி எந்த செய்தியும் வரல. இணையதளங்கள் தான் பொன்முடியை பற்றி செய்தி மக்களுக்கு சொல்கிறான். அப்போது மக்கள்கிட்ட யார் அணியப்பட்டு நிற்கிறா? அரசியல்வாதி அணியப்பட்டு நிற்கிறான், அரசியல்வாதி நடத்துகிற ஊடகங்களும் அணியப்பட்டு நிற்கிது. அப்போ இங்கே மக்களிடம் மறைக்கப்படுகிறது. மக்கள்கிட்ட உண்மை போய் சேர்ந்தால் இவன் அரசியல்வாதி எக்ஸ்போஸ் ஆயிடுவான். செந்தில் பாலாஜி அமைச்சராகவே நீடிப்பதற்கு காரணம், அமைச்சராக இல்லைன்னா அவர் அபூர்வராக மாறிடுவார், பிஜேபி அபூர்வராக மாறிடுவார்.
இவருக்கு பதவி நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ 30 நாட்கள் இடைவெளி விட்டுருக்காங்க. அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் போனால் இவரோட பதவியை தக்க வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா? இல்லை உச்சநீதிமன்றம் போனாலும் என்ன மாதிரியான தீர்ப்பு வரும், எப்படி எதிர்பார்க்கலாம்? 3 வருஷம் தண்டனை. இதில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி போயிடுச்சு. சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அமைச்சராக இருக்க முடியும், அதுவும் போச்சு. இப்போது உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செய்து இந்த தண்டனையை நிறுத்தி வைத்தால் இவர் மீண்டும் எம்எல்ஏ பதவி வந்துடும், அமைச்சர் பதவி வந்துடும். அதற்கு வாய்ப்பு இருக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த தீர்ப்பு மறு விசாரணை, அதாவது அப்பீல் என்ன பார்ப்பாங்கன்னா, இதை நீங்கள் உயர்நீதிமன்றம் ஏதாவது சட்ட சரத்தை விட்டுட்டாங்களா, இவர் குற்றவாளின்னு உறுதி செய்வதற்கு இவரை ஏதாவது சட்ட சரத்து விடுபட்டு போயிருக்கா, இதைத்தான் உச்சநீதிமன்றம் ஆராயும். இவர் குற்றவாளி இல்லைங்கிறதல்ல, இவர் குற்றவாளி தான், உயர்நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஆனால் இவரை குற்றவாளின்னு உறுதிப்படுத்துவதற்கான அத்தனை சட்ட சரத்துக்களும் சட்ட நுணுக்கங்களும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கா, இல்லை ஏதாவது அதில் கவனிக்கப்படவில்லையா, இதுதான் சீராய்வு மனு. இது விசாரணை மனு அல்ல. சீராய்வு வேற, விசாரணை வேற. விசாரணைனா முதல்ல வந்து எடுக்கிறது, அப்படி அல்ல. உயர்நீதிமன்றம் தன்னுடைய கடமை செஞ்சிருக்கு. இவர் குற்றவாளி தான், இவர் குற்றம் புரிந்திருக்கிறார், 1,75,00,000 ரூபாய்க்கு சொத்து வச்சுருக்கார், பொண்டாட்டி பேரில் வச்சுருக்கார், இதுக்கான வருமானத்தை காமிக்கல, 46 கோடி ரூபாய்க்கு பொண்டாட்டி பேரில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கான் ஒரு நேஷனல் வங்கியில், அது இடி எடுத்திருக்கான். அப்போது இதெல்லாம் லஞ்சம் வாங்கின பணம், ஊழல் செய்த பணம், மக்கள்கிட்ட கொள்ளையடித்த பணம், இது எந்த விதமான சந்தேகத்துக்கிடமின்றி உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்போது இந்த அடிப்படையில் தான் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.